ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேக்கிஸ் கார்னர். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொலுசு எடுத்திருக்கேங்க. இந்த கொலுசு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர் மாறி இருக்குது. ஸோ இந்த கொலுசை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பக்கத்து வீட்டு அக்காவோட கொலுசு. இதை வந்துட்டு நல்லா வெள்ளையாக க்ளீன் பண்ணி காட்ட சொல்லி என்கிட்ட சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. சேலஞ்சில் வின் பண்ணால் எனக்கு 5 சப்ஸ்கிரைபர் அவங்க சேர்த்து விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சேலஞ்சில் எடுத்துக்கிட்டு நான் இதை வந்துட்டு இந்த கொலுசை க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துருக்கேங்க. இந்த தயிர் வந்துட்டு நல்லா புளிச்ச தயிர், அதனால் இந்த கொலுசு முழுகிற அளவுக்கு இந்த தயிரோட அளவு இருக்கும். இப்போ இந்த தயிரில் வந்துட்டு இந்த கொலுசை நம்ம ஃபுல்லாக வந்துட்டு போட்டு நல்லா முழுகிற மாதிரி வைக்க போகிறோம். வச்சுட்டு இது ஒரு 1/2 hour போல் ஊற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் போது அந்த தயிர் வந்துட்டு இந்த கொலுசில் இருக்கிற காஞ்ச அழுக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, நிறைய வந்து காஞ்ச அழுக்கு ட்ரை பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது நல்லா கிடைக்கும். இந்த இடுக்குலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துறதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா, பேஸ்ட் எடுத்துருக்கங்க. உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் அவைலபிலிட்டியாக இருக்கும் அந்த பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட்டு வந்துட்டு இந்த கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அந்த முத்தோட இடம், முத்து இருக்க இடம் அண்ட் வந்துட்டு மூடி இருக்க இடம் எல்லா இடத்துலையுமே வந்து பேஸ்டெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஊற வைக்கும் போது இந்த திருகாணியை கழட்ட மறந்துடாதீங்க. நான் மறந்துட்டேன். திருகாணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அப்போ தான் அந்த திருகாணியில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அந்த இடத்துலாம் தேய்க்கும் போது. ஸோ அதனால நம்ம திருகாணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற வச்சுப்போங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இது நல்லா இந்த ப்ரஷ்ஷை வந்து நல்லா வச்சு தேய்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க தேவையில்லை. நார்மலாக தேய்ச்சா போதும். எல்லா இடத்துலையும் படணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து மைன்யூட்டாக இருக்கும். குட்டி குட்டி கேப்ஸ் இருக்கும். குட்டி குட்டி கேப்ஸ் எல்லாம் இந்த ப்ரஷ் படுற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிட்டா போதும். இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு 60% நம்மளோட கொலுசு வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகிடும். கொலுசு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது 100% வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்தையும் நான் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக நம்மளுக்கு அந்த கருப்பு வந்துட்டு எவ்வளோ அழுக்கு வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது பாருங்கள். அது பிளாக்காக அப்படியே கிடைக்குது நம்மளுக்கு. இந்த ப்ரஷ்ஷுமே சரி கையுமே சரி அவ்வளோ கருப்பாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாக இப்போ இதை தேய்ச்சி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதை வந்து நல்ல தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணலாம். ஸோ நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் நம்மளுக்கு. இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60% வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது க்ளீன் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது தேய்க்காததையும் வச்சு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக இது ரெண்டுத்தையும் நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு. சேஞ்ச் எப்படி தெரியுது பாருங்கள். தேய்ச்சதுக்கும் தேய்க்காததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த கொலுசையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா பட்டுக்கணுங்க. உங்கள் வீட்டில் எந்த பிராண்ட் பேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பேஸ்ட்டாக இருந்தாலுமே. அதே மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது வந்துட்டு இது வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கும். கொலுசு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேய்க்கும் போது ரொம்ப ஹார்ஷாக நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரப் பண்ணலாம் தேய்க்க தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சா போதும் எல்லா இடமும் படுற மாதிரி. ஸோ இதுவே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த கலரை பாருங்களேன், அந்த தண்ணி வந்து எந்த கலரில் இருக்குது பாருங்கள். அண்ட் அந்த தயிரும் பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 60% நம்மளோட கொலுசு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணிலையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த கொலுசோட திருகாணியும் பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு காட்டன் கிளாத், ஒரு நல்ல ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு நம்ம ஃபுல்லாக இதை தொடச்சி எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம தொடச்சிக்க போகிறோம். நல்லா அழுத்தி நல்லா வந்து ஈரம் போகிற அளவுக்கு நம்ம தொடச்சிட்டு இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க.
கொஞ்ச நேரம் கூட நம்ம இதை வந்து காய விடலாம். ஏன்னா கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணும்போது. பாருங்கள், இப்போ நான் இதை தொடச்சி ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி விபூதி எடுத்துருக்குறோங்க. தேர்ட் ஸ்டெப் இது தான். ஸோ இந்த ஸ்டெப்போடு நம்மளுடைய கொலுசு வந்து க்ளீனிங் முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விபூதியில் வந்து இந்த கொலுசு நல்லா படுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி இந்த விபூதியை தொட்டு நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி விபூதி வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு 100% இல்லாட்டாலும் 90% நம்மளோட கொலுசு க்ளீன் ஆகும். நம்ம தேய்ச்சதப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கருப்பு அங்கங்கே இருக்கும். இந்த மாதிரி விபூதி வச்சு தேய்க்கும் போது அந்த கருப்புமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போது நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த விபூதியுமே சரி இல்லை வேறு ஏதாவது அழுக்கு பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தட்டி விடும்போது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் பித்தளை பாத்திரம்லாம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நாளைக்கு எப்படி கருத்து போகாமல் இருக்கணும், எப்படி க்ளோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் 2 கொலுசையுமே நல்லா விபூதி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு கிட்ட ஷோ பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, இந்த இடுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், உண்மையாகவே கடையில் வாங்கினா புது கொலுசு மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 90% வந்துட்டு ஓகே தான். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. புதுசாக வாங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் இருக்குது. திருகாணியும் பாருங்கள், நம்ம பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது அங்கங்கே திட்டா வந்து கருப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ விபூதி வச்சு தேய்க்கும் போது அந்த கருப்புமே நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து இது வந்து நான் வந்துட்டு நல்லா விபூதியெல்லாம் தொடச்சி காட்டுறேன். ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக கடையில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகுது. 100% ரிசல்ட் கொடுக்குதுங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னோட சேலஞ்சில் வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வின் பண்ணிட்டேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட கேட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுடைய பழைய கொலுசு, உங்களுடைய பழைய பேங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி புதுசாக மாற்றிக்கோங்க. எங்கேயா ஃபெஸ்டிவல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறவங்கெல்லாம் புது கொலுசு எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய மேக்ஸஸ் கார்னருக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது